வணக்கம் நேர்களே. இன்றைய சூழலில் சரும பாதிப்பு சர்வசாதாரணமாகிவிட்டது. ஒவ்வொருவரும் பல வகைகளில் சரும நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நலம் நலமறை நிகழ்ச்சியில் இதற்கான தீர்வு பற்றி தெரிந்து கொள்வோம். டாக்டர், சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஒரு டெய்லி அவங்க லைஃப்ல பார்க்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஸ்கின் ப்ராப்ளம் தான். இந்த ஸ்கின் ப்ராப்ளம் எதனால வருதுன்னு சொல்லுங்க டாக்டர். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்ங்கிறது ரெண்டு விதத்தில் நம்ம பிரிச்சிடலாம். ஒன்று எண்டோஜீனஸ் காசஸ்னால வருது. எண்டோஜீனஸ் காசஸ்னா நம்ம பாடி கான்ஸ்டிடியூஷன், நம்ம ஜெனட்டிக் மேக்கப்னால வருது. ரெண்டாவது எக்ஸோஜீனஸ். எக்ஸோஜீனஸ்னா வெளியே இருந்து வர காரணத்தினால வர ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். எண்டோஜீனஸ்னு வந்தால் நிறைய இருக்கு. மோஸ்ட் காமன் எக்ஸிமா. எக்ஸிமா பிகாஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இருக்கலாம், அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கலாம், இல்லைன்னா ஃபேமிலியில் வேறு யாருக்காவது இருக்கலாம். எக்ஸிமான்னு இருக்கணும்னு இல்லை, அவங்களுக்கு ஏதாவது வேறு டஸ்ட் அலர்ஜி இருக்கலாம், இல்லைன்னா வீசிங் இருக்கலாம். அந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு அட்டோபிக் எக்ஸிமா வரும். சொரியாசிஸ்னு ஒரு டிசீஸ் இருக்குது, அது கூட ஜெனட்டிக்னால வருது. விட்டலைகோ, இந்த கலர் ஒயிட்டாக இருந்த ஸ்கின், அது கூட பிகாஸ் ஆஃப் ஜெனட்டிக் வெளியே இருந்த ரீசன்ஸ் ரொம்ப வெளியே இருந்த காசஸ்னால அது விட்டலைகோன்னு இல்லை, லியூகோடோமான்னு சொல்லுவாங்க. ஏதாவது அடிப்பட்டு ஒயிட்டாக வரதெல்லாம் விட்டலைகோன்னு சொல்லுவாங்க. டாக்டர், 2 காரணங்கள்னால சரும பாதிப்பு வருதுன்னு சொன்னீங்க டாக்டர். இப்போ குழந்தைகள் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு எதனால இந்த மாதிரி பாதிப்பு வருது? அவங்க என்ன முக்கியமாக சாதாரணமாக வரக்கூடிய வியாதி என்ன சருமத்தில்? குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னே அந்த எண்டோஜீனஸ் காஸ்ட்னு வர்றதுல முக்கியமாக வர்றது ஐட்டோபிக் டெர்மடைட்டிஸ்னு சொல்லுவோம். அப்போ குழந்தைங்களுக்கு ரேஷ் வரும், நல்ல அரிப்பு இருக்கும், குழந்தை தூங்காது, அரிச்சுட்டே இருக்கும். ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே வரும், ஃபியூ மந்த்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். அதுவும் ட்ரை சீசனில் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும்போது இன்னும் அரிக்கும். அது யூஸ்வலாக நெக்கில் வரும், நம்ம கையோட முன்னாடி வரும், காலுக்கு பின்னாடி வரும். ஜென்ரலைஸ்டாக பாடியில் எல்லாமே இல்லை, கொப்பளம்ல சின்ன ரெட்டா ரேஷ் வரும். ஆக்சுவலா அரிக்கிறதுனால அந்த ரேஷ் அதிகமாகும். இது யூஸ்வலா ஜெனட்டிக்னால வரும். ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் யூஸ்வலா சம்டைம்ஸ் சாக்லேட்ஸ்னால, பீனட்ஸ்னால, இல்லை ஏதாவது ஐஸ்கிரீம் ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ்னால எல்லாம் கூட இந்த அலர்ஜி கேன் பி ட்ரிகர்டு. கொசு கடிச்சா 1-2 கொசு கடி அதோட விட்டுரும். இந்த சில பசங்களுக்கு ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 2ல இருந்து அப் டு 15, 16, 17 இயர்ஸ் வரை கூட இருக்கலாம். இதுல கொசு கடிச்சா அவங்களுக்கு நிறைய இச்சிங், ரொம்ப இச்சிங் இருக்கும். சின்ன சின்ன ஒரு கடியை பக்கத்துல எல்லாம் அரிக்க நிறைய தழும்புகள் மாதிரி இது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். சின்ன குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா யூஸ்வலா சின்ன செயின்ஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த குழந்தை கொஞ்சம் குண்டா இருக்குன்னா இந்த செயின்ஸ்னாலே ரொம்ப ஸ்வெட்டிங் வரும். அண்ட் கழுத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும், கழுத்தெல்லாம் ரெட்டா இருக்கும். அதே மாதிரி இந்த தாயத்து போடுவாங்க கையில, அருணா கயிறுல சேர்த்து. அதுல அந்த மெட்டல் அலர்ஜி இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு அதனால கூட நிறைய அலர்ஜி வரலாம். அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு இந்த டயப்பர் கட்டுறது, ரொம்ப நாள் நேரத்துக்கு டயப்பர் கட்டின்னு இருந்தா அந்த குழந்தைங்களுக்கும் அந்த யூரின்லாம் ஸ்டாக்னேட் ஆகும்போது லாட் ஆஃப் யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸ்கின்னில் திருப்பியும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம். அந்த சைடு எல்லாமே கை கால் பின்னாடி எல்லாம் அப் டு த பேக் வேற கூட இந்த ரேஷ் வரலாம். ஸோ ஒன் மோர் திங் இஸ், குழந்தைங்களை யூஸ்வலாக ஸ்மால் தின் க்ளோதிங் போடுறது பெட்டர். அதே மாதிரி டயப்பர்லாம் அன்லஸ் ரியலி ரிக்வயர்ட் போடக்கூடாது. And you must frequently keep changing the diaper also. எல்லா குழந்தைங்களும் போய் நல்லா மண்ணில் விளையாடுவாங்க, திரும்பி வந்தா ஆக்சுவலா யூ மஸ்ட் சொல்லணும் குழந்தைங்களுக்கு கை கால் அலம்பணும், சோப் போட்டு அலம்பணும் அப்படின்னு. இல்லைன்னா எல்லாருக்கும் இந்த காலில் கையில எல்லாம் கட்டி வரும். இதுக்கு நம்ம இம்படைகோன்னு சொல்றோம். அதுவும் நம்ம சரியா ட்ரீட் பண்ணலைன்னா ஒன்று வரும், அதுக்கப்புறம் அது ஸ்க்ராச் பண்ணி பக்கத்துல வரும். இதை கூட அதை விட கீழே இன்ஃபெக்ஷன் ஃபீவர் எல்லாமே வரலாம். வெயில் காலம் ஜாஸ்தி இருக்கிறதுனால எல்லாருக்கும் வேர்க்கிறது ஜாஸ்தி. ஸோ நாட் குழந்தைங்களுக்கு இல்லை, எல்லாம் பெரியவங்கள வேற எல்லாருக்கும் அந்த சீசனில் வேர்க்குரு வருது ரொம்ப காமன். அதனால அந்த டைம்ல எல்லாம் 2 வாட்டி ஆன்டி பாக்டீரியல் சோப்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்றது நல்லது. காட்டன் துணிங்க வேர் பண்றது பெட்டர். டாக்டர், ரொம்ப தெளிவாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சரும வியாதிகளை பற்றி நிறைய சொன்னீங்க. அதுக்கு என்ன கைண்ட் ஆஃப் வீட்லேயே ரெமெடிஸ் என்ன மாதிரி பண்ணலாம் அதுவும் சொன்னீங்க டாக்டர். எந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சரும வியாதிகள் வந்தால் கட்டாயம் டாக்டரை பார்க்கணும்னு சொல்வீங்க? ஆக்சுவலாக சின்ன வீட்லேயே பண்ணிக்கலாம். இப்போது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கழுத்தில் வந்தது, இல்லை தைஸில் சின்ன குழந்தைங்களுக்கு வந்ததுன்னா அந்த கேண்டிட் டஸ்ட் பவுடர் அதெல்லாம் ஓவர் த கவுண்டர் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காலில் புண்ணு வந்ததுன்னா ஆன்டிபாக்டீரியல் க்ரீம் நிறைய இருக்கும், அதெல்லாம் பண்ணிக்கலாம்.
பட் யூஸ்வலாக வந்து இந்த ஓரலாக கொடுக்குற மருந்துங்க பெட்டர் அவாய்டட். செல்ஃப் மெடிகேஷன் நல்லதில்லை. அந்த அளவுக்கு வரும்போது சின்ன மேலாக்க இருந்தது, சின்னதாக ஆயின்மெண்ட்லாம் போட்டு கம்மி ஆகலை, குழந்தைக்கு அதிகமாகிற மாதிரி இருந்தால் பெட்டர் டாக்டர் பார்க்கறது நல்லது. இந்த குழந்தைகள் தவிர மற்ற எந்தெந்த வயதினருக்கு வந்து என்ன மாதிரி பாதிப்புகள் வருதுன்னு சொன்னால் நல்லா இருக்கும் டாக்டர்? அடுத்து வந்து ஸ்கூல் காலேஜ் கோயிங் ஏஜ் குரூப்பில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப காமனாக வர்றது எல்லாரும் பிம்பிள்ஸ்க்கு வந்து நம்ம ஆக்னின்னு சொல்லுவோம். பிம்பிள்ஸ் வந்து ஒரு 13 வயசுலேருந்து அப் டு சம்டைம்ஸ் 20-25 இயர்ஸ் வரை கூட இருக்கலாம். பிம்பிள்ஸ் வந்து சின்னதாக இருக்கலாம், சின்ன வேர்க்குரு மாதிரி இருக்கலாம். முகத்தில் மட்டும் இல்லை, ஆர்ம்ஸில் வரலாம், ஃப்ரண்ட் ஆஃப் செஸ்ட்டு, பேக்கில் பூரா கூட வரலாம். ஒன்று வந்து ஆயிலினஸ் ஆஃப் த ஃபேஸு, ரெண்டாவது டேண்ட்ரஃப் இருந்தால் அதிகமாக இருக்கலாம், அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும்போது பிம்பிள்ஸ் பெருசாக வரலாம். அண்ட் பிம்பிள்ஸே பெரிய பிம்பிளாக வந்து நிறைய ஸ்கார்ஸ் கூட வரலாம். ஸோ டிபெண்டிங் பிம்பிள் எந்த கிரேடில் இருக்கோ அந்த தகுந்த மாதிரி கரெக்டாக வைத்தியம் பண்ணால் பெரிய ஸ்கார்ஸ் எல்லாம் வராது. சிம்பிள் ஆன்டிபாக்டீரியல் க்ரீம்ஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேறு ஸ்பெசிஃபிக் மெடிகேஷன்ஸ் போடலாம். பெரிய பிம்பிள்ஸ் ரொம்ப டீப் சீட்டடாக இருந்து ஸ்கார் வர மாதிரி இருக்குன்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக மருந்து இருக்குது, சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபேஷியல் பீல்ஸ் பண்ணலாம், கெமிக்கல் பீல்ஸ் பண்ணலாம். ரொம்ப டீப் சீட்டட் ஸ்கார்ஸ் இருக்குன்னா மைக்ரோடர்மபிரேஷன் அப்படியெல்லாம் கூட பண்ணி ஃபேஸை வந்துட்டு நம்ம ஸ்மூதன் பண்ணலாம். வயதானவருக்குன்னு வந்ததுன்னா யூஸ்வலாக ஒரு 70 இல்லை 65 வயசுக்கு மேலேயே வந்து சொன்னீங்கன்னா ஸ்கின்னோட அந்த ஆயிலினஸ் போயிடும், ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும். இந்த ட்ரைனஸ் வந்து யூஸ்வலாக முதுகில் அதிகமாக தெரியும், கையில் காலில் அதிகமாக தெரியும், ஈவன் தலை கூட ரொம்ப ட்ரை ஆகலாம். ஸோ இந்த ட்ரைனஸ் வந்தாலே அரிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வர்றது என்னென்னா, எனக்கு முதுகெல்லாம் அரிக்குது, கை கால் அரிக்குது. நம்ம பார்த்தா ஒன்றும் பெரிய லீஷன்லாம் இருக்காது, ஆனால் அவங்க எப்போவுமே உள்ள அரிக்கிறதுன்னுவாங்க. இதோட மெயின் காஸ் ட்ரைனஸ். ஸோ ட்ரைனஸை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும்னா இவங்களுக்கெல்லாம் வந்து சோப்ஸ் யூஸ் பண்ணவே வேண்டாம், சோப் ஃப்ரீ பாடி வாஷஸ் கிடைக்கும். ஸோ அது யூஸ் பண்ணுறது பெட்டர். அதே மாதிரி வந்து ரொம்ப ஹாட் வாட்டரில் குளிக்கக்கூடாது, வெறும் லியூக்வார்ம் வாட்டர் இல்லை கோல்டு வாட்டரில் குளிக்கிறது தான் பெட்டர். டாக்டர், அந்த டீனேஜ் ஆட்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா வயதினரும் வந்து ரொம்ப ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறது வந்து எந்த சோப்பு வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தான். எந்தெந்த சோப்பெல்லாம் பார்க்குறாங்களோ அதை யூஸ் பண்ணி அவங்க ஸ்கின்னை வந்து கெடுத்துக்கிறாங்க. ஒரு ஆரோக்கியமான சருமம், அதாவது நல்ல ஸ்கின் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன சோப்பு வந்து யூஸ் பண்ணணும்? இது சொன்னால் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் டாக்டர். சோப்ஸு நீங்கள் சொல்கிற மாதிரி விளம்பரத்தை பார்த்து யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக சோப்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப மைல்ட்லி சென்டட் சோப்ஸ் தான் நல்லது. ரொம்ப வாசனையான சோப்பு நல்லது இல்லை. ஆக்சுவலாக சாண்டில் சோப்ஸு, இந்த ஜாஸ்மின் எல்லாம் கூட வேண்டாம். மஸ்க் சோப்ஸு, ரொம்ப கொலோன் இருக்கிற சோப்ஸு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இன்னொன்று வந்து ரொம்ப ஹார்ஷாகவும் இருக்கக்கூடாது. யூஸ்வலாக வந்து இட் ஷுட் பி ரொம்ப மைல்டு சோப்பாக இருக்கணும். ஒரு பிராண்டு பிடிச்சதுன்னா அதே சோப்போட கண்டினியூ பண்ணுறது பெட்டர். அப்பப்போ மாற்றிக்காமல் எந்த சோப் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கிறதோ, உங்கள் ஸ்கின்னில் எந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதோ அந்த சோப்போடையே நிறுத்திக்கிறது பெட்டர். இப்போ அலர்ஜிஸ் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது டாக்டர். இந்த ஒவ்வாமை வந்து ஃபுட்னால வருதா இல்லை வந்து கிளைமேட் சேஞ்ச்னால வருதா? இந்த அலர்ஜிஸ் பற்றி சொன்னால் எங்களுக்கு ரொம்ப உபயோகம். ஓகே, அலர்ஜிங்கிறது வந்துட்டு ஒரு ப்ராட் டேர்ம். அதில் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா ஏர்டிகேரியான்னு ஒன்று இருக்குது. ஏர்டிகேரியானா நம்மளுக்கு வந்துட்டு திடீர்னு வந்துட்டு ரேஷ் வரும், செகக்கும், நல்லா கொஞ்சம் கண்டாக வீங்கிட்டு நல்ல அரிப்பும் இருக்கும். இது வந்து நம்ம அர்டிகேரியான்னு சொல்லுவோம். இது திடீர்னு வரலாம், சிலவங்களுக்கு வந்து ரொம்ப நாளுக்கு இருக்கும். தட் இஸ் ஈவன் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கூட இருக்கும். இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் உண்டு. ஒன்று வந்து ஃபுட் அலர்ஜி. சிலவங்களுக்கு ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டா உடனே வந்துடும். லைக் ஏதாவது கடல் சாப்பிட்டா சிலவங்களுக்கு வரும், சிலவங்களுக்கு ஏதாவது கலரிங் ஏஜென்ட், ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இதில் இருந்தாலும் சாப்பிட்டா வரலாம், சிலவங்களுக்கு வெந்தயம் சாப்பிட்டா வரலாம். அந்த மாதிரி நிறைய ஃபுட்டு, காலிஃப்ளவர் சாப்பிட்டா வரலாம், சேப்பங்கிழங்கு, அந்த மாதிரி எதுக்குமே வரலாம். எதுன்னு இல்லை, ஃபுட்டு எதில் வேணாலும் வரலாம். உடல் முழுக்க அரிப்பும் வரும், நல்லா வீங்கிடும், சிகப்பாக வீங்கிடும், நல்லா அரிக்கும். இது வந்து ஸ்கின்னில் மட்டும் இல்லை, உடம்பு வீங்கலாம், கண்ணு வீங்கலாம், காது ஃபுல்லாக தடிக்கலாம். அது மட்டும் இல்லை, ரொம்ப அதிகமாக போனால் வீசிங் மாதிரி வந்து மூச்சடைப்பு வரலாம், மயக்கம் வரலாம். இது வந்து அக்யூட் ஏர்டிகேரியாங்கிறது. இது அதே மாதிரி நாட் ஒன்லி இது, ஜாமு, இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்கும், ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும், நம்ம ஊறுகாயில் இருக்கலாம், இல்லை ஜாம்ஸில் இருக்கலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஈவன் ஃபேண்டா, கோகோ கோலா, அந்த கலரிங் அதுல எல்லாம் கூட இருக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ரிப்பீட்டடாக 1-2 அட்டாக் வரும்போது பேஷண்ட்டுக்கே கண்டுபிடிச்சிருவாங்க, இது சாப்பிட்ட உடனே எனக்கு வந்துருச்சு டாக்டர்னு அவங்களே வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இது ஃபுட்டு மட்டும் இல்லை, சிலவங்களுக்கு வந்து வெயிலில் போனால் இதே மாதிரி தண்டிப்பு வரும். கொஞ்ச நேரம் வெயிலில் நின்று வந்தாலே கை காலெல்லாம் எங்கே வெயில் படுறதோ அதெல்லாம் வீங்கிடும். அண்ட் சிலவங்களுக்கு தண்ணி
தட் இஸ் ஜஸ்ட் கோல்டு வாட்டர் பட்டா வரும், கோல்டு அர்டிக் ஏரியானுவோம். வெயிலில் போயிட்டு அலர்ஜி வந்தால் சோலார் அர்டிக் ஏரியானுவோம். சிலவங்களுக்கு ப்ரெஷர் அர்டிக் ஏரியா, ஒன்றும் இல்லை, ஒரு பஸ்ஸில் போகிறாங்க, டைட்டாக அந்த கம்பியை பிடிக்கிறாங்கன்னா கை ஃபுல்லாக அலர்ஜி மாதிரி செகந்து வீங்கிடும். இல்லை பெல்ட் போடுறது, டைட்டாக வாட்ச் கட்டுற இடம், இதெல்லாம் ப்ரெஷர் அர்டிக் ஏரியானுவோம். இதெல்லாம் கூட அலர்ஜியில் சம்மந்தப்பட்டது தான். பட் சிலவங்களுக்கு இந்த அலர்ஜி, இந்த அர்டிக் ஏரியான்னு சொல்றது காரணம் எதுன்னு கண்டுபிடிக்காம இருக்கலாம். இப்போ 100 பேரை பார்த்தீங்கன்னா 40 பேருக்கு வந்துட்டு எந்த காரணம்னு கண்டுபிடிக்கிறது முடியல. பட் இது எதனால வருதுன்னா நம்ம பாடிக்குள்ள அந்த ஏதோ ஒரு அலர்ஜன் போய் அந்த அலர்ஜியை ட்ரிகர் ஆஃப் பண்ணுது. ஸோ இந்த கொஞ்சம் நாள் பட இந்த அலர்ஜன் கம்மியாயிட்டு நம்ம பாடியில இருந்து இம்யூனைஸ்ட் ஆன உடனே அந்த அலர்ஜி தானாவே, பட் அது எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்றது ரொம்ப கடினம். ஒரு வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் கூட இருக்கலாம், அது தானா கூட போயிடும். பட் அந்த மீன் டைம்ல வந்துட்டு அவங்க கம்ஃபர்டபுளா அவங்க வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. அலர்ஜி எனப்படும் ஒவ்வாமையின் காரணமாகவும் சருமத்தில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறுகிறார் மருத்துவ நிபுணர். இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்வோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. டாக்டர், சரும பாதிப்புன்னு சொல்லும்போது பெண்கள் வந்து அதிகப்படியாக கஷ்டப்படுறாங்க டாக்டர். அதுவும் முக்கியமாக வந்து மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து மங்கு, மரு இதெல்லாம் வந்து அதிகமாக வருது. இது எதனால் வருது? இதுக்கு என்ன கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் டாக்டர். மிடில் ஏஜ் லேடிஸ் லைக் ஒரு 40, 45, 50 வயசு ஆகும்போது மங்குன்னு நம்ம யூஸ்வலாக சொல்லுவாங்க. அது வந்து யூஸ்வலாக இந்த சீக்ஸோட இந்த 2 சைட்லேயும் ப்ரௌன் பேச்சஸ் ஆகலாம். ஸோ இது வந்துட்டு யூஸ்வலாக நல்ல ஃபேர் லேடிஸ்க்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அது வந்து சிலவங்க வந்து மங்கு வந்தால் வந்து அதிர்ஷ்டம் இல்லைன்னெல்லாம் கூட யூஸ்வலாக நினைக்கிறது உண்டு. வந்து சம் ஹார்மோனல் சேஞ்சஸில் வரலாம். லைக் பார்த்தீங்கன்னா ஈவன் டியூரிங் ப்ரெக்னன்சி இருக்கும்போது கூட அந்த ஹார்மோன் வேரியேஷன் வரும்போது மங்குங்கிறது வரும். அதே மாதிரி இந்த பீரியட்லாம் நிற்கிற டைமில், இந்த மெனோபாசல் டைமில் கூட இந்த 40-45 இயர்ஸ் இருக்கும்போது இந்த மங்குங்கிற மெலாஸ்மா வரலாம். இது மட்டும் இல்லை, ரொம்ப ஃபேராக இருக்கும்போது வெயிலில் போனால் கூட அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வரலாம். மங்குங்கிறது மோஸ்ட்லி லேடிஸில் வரும். பட் அந்த மாதிரி பிக்மெண்டேஷன் ஜென்ஸுக்கும் வரலாம், ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு. ஸோ எல்லோரும் வந்து உடனே வந்துடுவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு, அந்த ஃபேஸை கிளியர் பண்ணுறதுக்கு. இதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. ஸோ ஒன்று வந்து வெயிலில் போகாமல் பார்த்துக்கணும். அண்டு அந்த கலர் மறையறதுக்காக நிறைய க்ரீம் உண்டு, அதெல்லாம் கூட நைட் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது வெயிலில் போனால் திருப்பி கருக்கும். அதனால் சன் ப்ரொடெக்ஷனு, சன்ஸ்க்ரீன், லோஷன் நல்லா இருக்கிறது நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணோம். கூட வந்துட்டு இந்த வைட்டமின்ஸ், நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது, அதெல்லாமும் யூஸ் பண்ணுறது பெட்டர். மருன்னு ஜென்ரலைஸ்டாக எல்லாரும் சொல்கிறது 2 விதமானது. ஒன்று வந்து இன்ஃபெக்ஷன்னால வர மருன்னு, அது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன், அது குழந்தைங்கள் எல்லாம் வர்றது. இன்னொன்று வந்து இந்த ஸ்கின் டேக்ஸ், இந்த கழுத்தில், இந்த முகத்தில், கண்ணுக்கிட்ட எல்லாம் சின்ன ஸ்கின் டேக்ஸ் கிடைக்கும், அது கூட எல்லாரும் மருன்னுவாங்க. இந்த ஸ்கின் டேக்ஸுங்கிறது கொஞ்சம் குண்டானாலோ இல்லை தைராய்டோ சுகரோ இருந்தால் யூஸ்வலாக ரொம்ப காமனாக வரும். ஜென்ஸுக்கும் வரலாம், லேடிஸ்க்கும் வரலாம். இதுக்கு வந்து யூஸ்வலாக க்ரீம் எல்லாம் போட்டால் யூஸ்வலாக போகிறதில்ல. யூஸ்வலாக நாங்கள் குவாட்ரைஸ் பண்ணிவிடுவோம், தட் இஸ் அதை வந்து பேர்ன் பண்ணி விட்டுருவோம். மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றதுனால அலர்ஜிஸ் வர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக எந்த மாத்திரையில் வேணாலும் அலர்ஜி வரலாம். அது யூஸ்வலாக நினைக்கிற மாதிரி டோஸ்னால வரதில்லை, அந்த மாத்திரையோட அந்த ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற அந்த ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னால வருது. ஸோ எந்த மாத்திரைக்கு வேணாலும் வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம். அது அவங்கவுங்க ஜெனட்டிக், அவங்களோட இம்யூன் சிஸ்டம் பொறுத்தபடி. சும்மா சாதாரணமாக போடுற குரோசன் மாத்திரை, நம்ம அதெல்லாம் கூட சில பேஷண்ட்ஸ்க்கு அலர்ஜி வரக்கூடும்.
அண்ட் அலர்ஜிங்கிறது அது வைட் ரேஞ்சில் வரலாம். சிலவங்களுக்கு சும்மா வெறும் பெருசா ஒன்றும் தெரியக்கூட தெரியாத வெறும் அரிப்பு மட்டும் இருக்கலாம். சிலவங்களுக்கு மீசல்ஸ் மாதிரி உடம்பு ஃபுல்லா ஒரு ரெட்டா ஒரு ரேஷ் மாதிரி வரலாம். அண்ட் இதெல்லாம் சிம்பிள் அலர்ஜி, மாத்திரை நிறுத்தினோடனே போயிடும். சில அலர்ஜி உண்டு, ஃபிக்ஸட் ட்ரக்னுவாங்க. அது வந்து ஒரு இடத்துலயே ஒரு ரெட்டிஷா இப்போ ஒரு கையில வரலாம், இல்லை உதடுல வரலாம், இல்லை காலில் வரலாம். அடுத்து அந்த மருந்து அந்த குரூப் போட்டு அதே இடத்துல திருப்பி வேற எங்கேயும் வராது, அந்த இடத்துலயே திருப்பி வரும். ஸோ அது வந்து ஃபிக்ஸட் ட்ரக் அலர்ஜின்னு சொல்லுவோம். லைஃப் த்ரெட்டனிங் அலர்ஜிஸ் கூட வரலாம். ஒன்று வந்துட்டு இந்த வாயெல்லாம் புண்ணாயிட்டு இந்த ஸ்டீவன் ஜான்சன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக இந்த அலர்ஜினால ஸ்கின்னை செப்பரேட் ஆகி உடம்புல இருந்து ஸ்கின் அப்படியே பீல் ஆகும், பேர்ன்ஸ் மாதிரி ஆகிடும். வாய் ஃபுல்லாக புண்ணாகலாம், கண்ணு ஃபுல்லாக புண்ணாயிட்டு பார்வையே போகலாம். இது வந்து எமர்ஜென்சி கண்டிஷன் இன் ஸ்கின்னு. ஸோ உடனே பேஷண்ட்டை வந்து நம்ம அட்மிட் பண்ணிவிட்டு எந்த ட்ரக்குக்காகன்னு கண்டுபிடிச்சி அதை பெருசாக போல்டாக எழுதிட்டு அண்ட் ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுத்து செகண்டரி இன்ஃபெக்ஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த அலர்ஜிக் ரெஸ்பான்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதாவது ஒரு மாத்திரைக்கு அலர்ஜி வந்ததுன்னா உடனே நீங்கள் யார் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்களோ அந்த டாக்டர்கிட்டயே போயிட்டு இந்த மாத்திரை சாப்பிட்டேன் எனக்கு இந்த மாதிரி அலர்ஜி வந்ததுன்னு பார்த்தா அவருக்கு தெரியும் அந்த குரூப்பில் எந்த மாத்திரைக்காக இருக்கும்னு சொல்லிட்டு அது யூஸ்வலாக போல்ட் பண்ணி கொடுப்பாங்க பேஷண்ட்டை அலர்ஜிக் டு ஏதாவது ப்ரூஃப் என்ன அந்த மாதிரி. ஏன்னா அண்ட் ஒன்ஸ் இன்னொரு வாட்டி இன்னொரு டாக்டர் கிட்ட போகும்போது எப்போவுமே அந்த அலர்ஜிக் கார்டு கொண்டு போகலாம். இல்லை கார்டு இல்லைனாலும் அந்த பேரை எழுதி வச்சுட்டு எப்போ பேர் சொல்றதுக்கு முன்ன ஐ எம் அலர்ஜிக் டு இந்த ட்ரக்னு சொன்னால் அந்த நெக்ஸ்ட் டாக்டர் ஹூவர் ட்ரீட் பண்ணுறவங்க வந்து அந்த குரூப் ஆஃப் மாத்திரையை அவாய்ட் பண்ணிப்பாங்க. டாக்டர், இவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்கின் ப்ராப்ளம் பற்றி நிறைய தகவல் கொடுத்துட்ருக்கீங்க. எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் டாக்டர். இதுக்கு ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு வர பேஷண்ட்ஸ்க்கு என்ன கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஹேண்டில் பண்ணீங்க? இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் என்னென்ன வந்திருக்கு அது சொல்லுங்கள் டாக்டர். வந்து இந்த ஹேர் எக்ஸசிவ் நிறைய முடி இருக்கு, முகத்தில் முடி இருக்கு, அப்பர் லிப்க்கு மேலே எல்லாம் முடி இருக்குன்னு அப்போல்லாம் நம்ம வந்து டெம்பரரி மெத்தட்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். யூஸ்வலாக வந்துட்டு ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் போட சொல்லுவோம், இல்லைன்னா போயிட்டு ஆன்டி ஹேர் ரிமூவிங் க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து நிறைய லேசர்ஸ் ஆர் அவைலபிள். டிபெண்டிங் தின் ஃபைன் முடிக்கும் உண்டு, நல்லா திக்காக இருக்கிற ஹேருக்கும் தனியாக நம்ம லேசர் ரிமூவல் உண்டு. லேசர் ரிமூவல் ஆல்மோஸ்ட் 80 to 90% ரிடக்ஷன் ஆஃப் முடியெல்லாம் கட்டுப்படுத்தலாம். நிறைய ஸ்கின் டெஸ்டிங் மெத்தட்ஸ் உண்டு. ஸோ நம்ம போயிட்டு அந்த சீரம் கொடுத்துட்டு நிறைய காமன் அலர்ஜி இருக்கும், ஹவுஸ் டஸ்ட்டு, போலன்னு, இல்லை சர்டன் வெஜிடபிள் ஆயில்ஸு, வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எதுக்கு அலர்ஜிக்குன்னு இப்போ பேஷண்ட்டை வந்து டைரி வச்சு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு இல்லாமல் இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது சாப்பிட்டா வரலாம், இல்லை நீங்கள் இதுக்காக அலர்ஜி, இந்த ஆயில் போட்டால் உங்களுக்கு அலர்ஜின்னு நம்ம வீக்கெண்ட் கொஞ்சம் கூட ஈஸியாக அவங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லலாம். இப்போ வந்து ரொம்ப டிசீஸ் ஸ்பெசிஃபிக் மருந்துங்க நிறைய வந்திருக்கு. ஸோ வெறும் ஸ்டீராய்ட் க்ரீம் மட்டும் இல்லாமல் உள்ளுக்கு மருந்து, நிறைய அந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுற மருந்து, அது செல் லெவல் வேற போயிருக்கு. ஸோ அந்த அளவு அட்வான்ஸ் ஆகிருக்கு மருந்துங்க. நிறைய பேர் வந்து சாப்பிட்டு உடனே சரியானதுக்கப்புறம் விட்டுருவாங்க. அது மாதிரி விட்டுடலாமா, இல்லை நீண்ட நாட்கள் எடுத்துக்கணுமா அந்த மருந்து மாத்திரை? அது வந்து அந்த நோயை பொறுத்தது. ஸ்கின் ப்ராப்ளம் எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகலாம், ஒரு 1 month ஆகும் அதோட இஃபெக்ட் தெரியவே. இப்போ மருந்து கொடுத்தா அது இஃபெக்ட் தெரியறதுக்கே ஒரு 4 to 6 weeks ஆகும். ஸோ தொடர்ந்து வந்து ட்ரீட்மெண்ட் யூஸ்வலாக ஒரு 3 to 6 months கூட ஆகலாம். நம்ம டிசீஸோட ப்ரோக்ரஸ் அதை பார்த்துட்டு நாங்களே வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி நிறுத்துவோம். இப்போ இந்த இன்ஃபெக்ஷன் சொல்லி வருது, குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் வந்து எதனால் ஏற்படுது, அதை எப்படி தவிர்க்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இன்ஃபெக்ஷன்ஸுங்கிறது சைல்ட்ஹுட்டில் ரொம்ப காமன். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரித்து சொன்னால் ஒன்று வந்து பாக்டீரியானால வர இன்ஃபெக்ஷன். இது வந்து நம்ம நார்மலாக காலில் கையில் வர கட்டியெல்லாம் யூஸ்வலாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். முகத்தில் வர கட்டியெல்லாம், தலையில் அதே மாதிரி வேர்த்து தலையில் வர கட்டியெல்லாம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ். இதெல்லாம் ஆன்டிபயோட்டிக் போட்டால் க்யூர் ஆகிடும். ரெண்டாவது வந்து வர்றது இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த ஸ்வெட்டிங்கு, இந்த ஈரமாக துணியை போடுறது, அதனால எல்லாம் வந்து சரியாக குளிக்கலை, அதெல்லாம் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப காமன். அதுக்கும் அதே மாதிரி எடுத்த உடனே வந்து டாக்டர் கிட்ட வந்து க்ரீமு டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டால் டோட்டலாக கிளியர் ஆகும். வந்து நிறைய பேர் வந்து சன் அலர்ஜி, அதனால வந்து சன் அலர்ஜி பாதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சன் அலர்ஜினா என்ன, அது தவிர்க்கிறதுக்கான வழிமுறை என்ன? சன் அலர்ஜிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் வரலாம், குழந்தையிலேருந்து பெரியவங்க வேற எல்லாருக்கும் வரலாம். இதோட மெயின் காஸ் வந்து நம்ம யூவி லைட் எக்ஸ்போஷர்னால, நம்மளோட ஓசோன் லேயரு ஹோலு அதெல்லாம் வந்ததுனால யூவி எக்ஸ்போஷர் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால வந்து இந்த சன் அலர்ஜின்னு வருது. சன் அலர்ஜிங்கிறது யூஸ்வலாக வெயில் படுற இடம், யூஸ்வலாக கையில் வரலாம், கால் வந்து நம்ம செருப்பு எங்கே கவர் பண்ணலையோ அங்கே முதுகில் வரலாம், அண்ட் ரொம்ப ரேராக ஃபேஸில் கூட வரலாம்.
சன் அலர்ஜி வந்து நிறைய சின்ன சின்ன புள்ளிகளாக வரலாம், சிலப்போ ரொம்ப ரெட் ரேஷஸாக வரலாம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வரலாம். இதுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்துட்டு சன்னில் போகக்கூடாது, 6லேருந்து 6 வேறு போகக்கூடாதுன்னு சொன்னால் நடக்கிற காரியம் இல்லை. ஸோ சன் ப்ரொடெக்ஷன் வச்சுக்கணும். சன் ப்ரொடெக்ஷன் ஒன்று ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷன், இன்னொன்று கெமிக்கல் ப்ரொடெக்ஷன். ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷன் வந்து க்ளோதிங், ஒன்று நம்ம கொடை எடுத்துகிட்டு போகலாம், நல்ல வெயிலில் போகும்போது கொடை எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி க்ளோத்ஸ் வந்து லாங் ஹேண்டு இல்லை சாரீனா போத்தின்னு போகலாம் நல்ல வெயிலில் போகும்போது. செகண்ட் வந்து நம்ம கெமிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ், அது வந்து யூவிஏ பிளாக்கிங் சன்ஸ்க்ரீன் இருக்குது. அதே மாதிரி யூவிபி பிளாக் பண்ணுறது, இல்லை கம்பைண்டாக டோட்டலாக இந்த யூவிஏ யூவிபி எல்லாமே பிளாக் பண்ணுற சன்ஸ்க்ரீன் உண்டு. சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஏஜுக்கு மேலே எல்லாருமே யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக நம்ம கண்ட்ரி நம்ம சன் எக்ஸ்போஷருக்கு எஸ்பிஎஃப் இருக்குது, இதில் சன் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்னு இருக்குது ஒரு சன்ஸ்க்ரீனில். அது 24க்கு மேலே இருக்கிற சன்ஸ்க்ரீன்ஸை யூஸ் பண்ணலாம். போட்ட உடனே போனால் அதில் ஒரு எஃபெக்டும் வராது. நம்ம வெயிலில் போகிறதுக்கு 20 மினிட்ஸ் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னையே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு போகணும். டாக்டர், எல்லாருக்குமே வந்து ரொம்ப இளமையாக இருக்கணும் அப்படின்றத ஆசை டாக்டர். இந்த இளமையாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹெல்தி ஸ்கின் இருந்தால் தான் அவங்க இளமையாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஹெல்தி ஸ்கின் இருக்கிறதுக்கு உங்களோட பேர் சொல்லுங்கள் டாக்டர். இளமையாக இருக்கணுங்கிறது எல்லாருக்கும் ஆசை தான், பட் ஏஜுங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடியது. பட் நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாப்பாக வச்சா நம்மளுக்கு வந்து இந்த ரொம்ப இந்த ஏஜிங்கோட சைனுன்னு முகத்துலேயோ பாடியிலையோ வரதை நம்ம தவிர்க்கலாம். அதுக்கு முக்கியமானது வந்துட்டு சோப்பு. நான் சொன்ன மாதிரி ரொம்ப மினிமல் சோப்பு, நல்ல சோப்பாக யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் வந்து நல்ல காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது, மாய்ஸ்சரைசர் ரெகுலராக நைட் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு 30 இயர்ஸ் 35 இயர்ஸ்க்கு மேலே ரெகுலர் ஃபேஷியல்ஸ் பண்ணுறது தப்பு ஒன்றும் இல்லை. ரொம்ப ஹெவி கெமிக்கல்ஸு ப்ளீச்சிங் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது பெட்டர். அண்ட் ஈவன் முடியெல்லாம் பாதுகாக்கணுன்னா ரொம்ப கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, அயனிங்கு, ஸ்ட்ரெயிட்டனிங் எல்லாம் மினிமலாக பண்ணிக்கிறது. அந்த ஒரு ஏஜ் வேறு ஆஃப்கோர்ஸ் ஆசையாக இருந்தால் பண்ணிக்கலாம். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு அடிக்குவேட்டாக அந்த முடிக்கு அதை என்ன கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணும், அந்த ஹேர் வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அது இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் காஸ். நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸிமா, சொரியாசிஸ் எல்லாத்துக்கும் வந்து ஈவன் பிம்பிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஆக்ரிவேட் பண்ணுற ஒரு ஃபேக்டர். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய ரிலாக்ஸேஷன், ஹாபீஸு, மெடிடேஷன் அதெல்லாம் யூனோ நிறைய இருக்குது. அதெல்லாம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் கம்மியாகும், ஏஜிங்கு அதெல்லாம் கூட கம்மியாகும். அதே மாதிரி கரெக்ட் டைமுக்கு தூங்குறது அதெல்லாம் பண்ணால் இந்த அண்டர் ஐ சர்க்கிள்ஸு அதெல்லாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரிங்கிங் லாட் ஆஃப் வாட்டர், அது எல்லாரும் சொல்கிறது தான். அதே மாதிரி லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸு, லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸு, நிறைய வெஜிடபிள்ஸு, அதுவும் எஸ்பெஷலி கேரட்டு, இந்த கீரை, கருவேப்பிலை அதெல்லாம் வந்து நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ளது. ஸோ அதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. ஃப்ரூட்ஸில் அப்படி பார்த்தா மேங்கோ, இந்த பப்பாளி அதெல்லாம் ரொம்ப நல்ல ஃப்ரூட்ஸ். ஏன்னா அந்த ஆரஞ்சு கலர் அண்ட் க்ரீன் கலர் இருக்கிறதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும். இந்த ஆக்சிடேஷன்னால தான் நம்மளுக்கு இந்த ஏஜிங் நிறைய வருது. நாட் ஓன்லி ஸ்கின்னு, உடம்புல எல்லா ஆர்கன்ஸ்லையும். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு நம்ம இளமையை கொஞ்சம் வச்சுக்கலாம், வயது தெரியாது நம்ம உடம்புல. இன்றைய நலம் நலமறை நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ மட்டுமல்ல, இளமை தோற்றத்துடன் மிளிரவும் நிபுணரின் ஆலோசனைகள் உதவி இருக்கும். மற்றொரு சுவாரஸ்ய தலைப்புடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.